ஹலோ நண்பா, இன்னைக்கு நாம் வந்து வென் லைஃப் கிவ்ஸ் த டேங்கரிஸோட 4th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 3 எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலனா நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் மேக்கிற ஐகார்ட் பட்டன்லையும் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஏசனுக்கும் குவானுக்கும் கல்யாணம் இருக்கிறத போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். இருந்தாலும் இவங்க சந்தோஷமாக தான் அந்த குடும்பத்துக்கு பிடிக்காதுல்ல. ஆண் வாரிசு தான் வேணும்னு ஏசுனை புத்தர்கிட்ட 1000 தடவை ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்கிறாங்க. சரின்னு ஆசீர்வாதமும் முடியாமல் வாங்கிட்டு ஏசுனும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. போகும்போது ஒரு சாமியோட மூக்கு வேற ஏசுன்னு தட்டிட்டு போயிடுவா. இதனால குவானோட அம்மா வேற அவங்கள விரட்டிக்கிட்டே வராங்க. அதை கட் பண்ணால் ஏசுனோட அம்மா வாழ்ந்த வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே எப்பப்பெல்லாம் மனசு வருத்தமாக இருக்கோ அப்போல்லாம் ஏசுன் வந்து அங்கே உட்காந்துக்குவா. இப்போ சித்தி கூட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சுட்டா. சித்தி அவங்க வீட்டில் இருக்கிற வேணாங்கிற பொருளெல்லாம் மூட்டை கட்டி ஏசுனுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் ஒரு சைக்கிளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதனால ஏசுனும் அங்கே வந்து சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு வரா. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தவ தன்னோட பொண்ணை அதை ஓட்ட வைக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற கிளவி பொண்ணுங்கள்லாம் சைக்கிள் ஓட்டக்கூடாது, இதெல்லாம் குடும்பத்துக்காக அதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி ஏசுனோட பொண்ணை கூட ஏசுன் கூட படுத்தூங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தோட வாரிசு நான் நினைச்ச மாதிரி தான் வளரணுங்கிறதுனால அவங்க கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் வாரிசு வேணும் அப்படிங்கிறனால இவங்க 2 பேரும் தனியாகவே தொங்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நைட்டு மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க அதிகமாக பேசிக்கிறது கூட கிடையாது, வந்தோடனே படுத்து தூங்கிடுவாங்க. இது இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் கடலுக்கு வேலைக்கு போனவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஏசுனோட மாமியார் என்னோட பேரப்பிள்ளையா ஹியோனை தான் மாற்ற போகிறேன், அவளையும் கடல் வேலைக்கு தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கூட இருக்கிறவங்களாம் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா ஏசுனையே கடலுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கு அவளோட அம்மா ஒத்துக்கல. அதே மாதிரி இவ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ கடலுக்கு கூப்பிட்டு போவோம், இப்போ கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்ல அங்கே இருக்கிற அவங்கனாலே எதுவுமே பேச முடியாமல் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏசுனோட வாழ்க்கை ஒரு நல்ல புருஷன் ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்லி சந்தோஷமாக தான் போகுது. பட் இருந்தாலும் அங்கே வீட்டில் இருக்கிற கொடுமையெல்லாம் மறைச்சிட்டு சிரிச்ச முகத்தோடையே அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் குவானோட பாட்டி திருப்பி வந்து வா எல்லாம் பூஜைக்கெலாம் ரெடி பண்ணிட்டேன், நீ வந்து சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏசுனை கூப்பிட ஏசுன்னு அங்கே போய் பார்த்தா தன்னுடைய குழந்தைய ஹியோனா மாற்றத்துக்கான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வச்சு படைச்சிட்டு இதில் ஏசுனியே கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. ஏசுன் உள்ளே போனோடனே உள்ளே இருக்கிற தட்டி எல்லாத்தையும் தட்டி விட்டு என்னோட அம்மா என்னையே கடல் வேலைக்கு அனுப்பல, என்னோட பிள்ளையை நான் கடல் வேலைக்கு அனுப்ப முடியாதுங்கிற மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வர உடனே குவானோட பாட்டி என்னையே எதிர்த்து பேசுறியா, நீங்கள் வந்து வெளியே போ அப்படிங்கிற கொட்டையை தூக்கி தூவிக்கிட்டு இருக்க. அந்த டைமில் கரெக்டாக குவான்ஸுக்கும் பின்னாடி வந்துடுறான். வந்தோடனே ஏன் இவளை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, உங்களுக்கு மருமகளாக இருக்கிறதுக்கு ஒன்று நான் இவளை கட்டிட்டு வரல, இவ என்னோட மனைவி, இவளுக்கும் இங்கே உரிமை இருக்குது, இவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இவன் மேலே கொட்டையை தூவுறதை நீங்கள் என்ன நிறுத்தவே இல்லை, இதுக்கு மேலே ஆசுன் இங்கே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி காலில் செருப்பு கூட போடல அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஃபியூச்சரில் காமிக்கிறாங்க. ஃபியூச்சரில் ஆசன் உள்ள இருக்கிற செருப்பு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் உன்னோட வயசில் இருக்கும்போது இத்தனைலாம் வாங்கினதே இல்லை, ஒரே செருப்பை வாங்கி குமிச்சு வச்சிருக்கிற, எதுக்கு காசை எவ்வளோ வீண் பண்ணுறேன்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. பொண்ணு சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கா, உங்களால தான் வாங்கி தர முடியல, நானே சம்பாரிச்சு நானே வாங்கிக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல ஏசுனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. அம்மா கஷ்டப்பட்டா பொண்ணால் தாங்கிக்க முடியாது, ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து கதறிட்டு இருக்கா. ஆல்ரெடி பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுவா. ஸோ அதனால அவங்க அம்மா வந்து டைரெக்டாக பேசும்போது எங்களுக்குன்னு நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தோட்டையும் வேலைக்கே போகணும், அது எங்களால் ஒத்துக்க முடியாது, ஆனால் பொண்ணுக்கு வேலைக்கு போகணும், தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணுங்கிறது தான் அவளோட ஆசை. இதெல்லாம் கேட்டு வந்து டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்க அந்த பையன்கிட்டே சொல்லிடுறான், இந்த கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்துக்கிட்டு தான் ஒன்று கல்யாணம் பண்ணுங்கிற எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த டென்ஷனில் வெளியே வந்து இருக்கும் போது தான் அவங்க அம்மாட்ட கத்திடுறா. அப்புறம் ஏசுன் கிட்ட நீங்கள் மட்டும் ஒரு பணக்கார பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்ல ஏசுன் எனக்கு இப்பயும் பாஸ்டில் போய் எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நான் கண்டிப்பாக குவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அப்போ கரெக்டாக குவான்ஸுக்கே பின்னாடி வந்துடுறாரு. வந்தவர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பட்டாணி பிடிக்கும்னு நிறையா வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ தான் பொண்ணுக்கு புரியுது ஏன் அம்மா குவானை விட்டு வரமாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்னா வெளியே எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் இவங்க 2 பேர் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. பாஸ்ட்டில் இவங்க குடும்பத்தில் உட்காந்து சாப்பிடும் போது குவானோடைய பாட்டி அப்பா இவங்களாம் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஏசுனும் அவங்களோட மாமியார் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஏசுனோட மாமியார் வேற வேற ஜாதி, இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான், அதனால அவங்கள தனியாகவும் இவங்க தனியாகவும் தான் உட்காந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க பாட்டி. ஒரு டைம் பொண்ணு பட்டாணி இன்னும் வேணும்னு கேட்க ஏசுனுடைய பவுலில் பட்டாணி தீர்ந்து போயிடுது. அப்போ குவானே பார்த்தீங்கன்னா பட்டாணி கொடுப்பான். இதை பார்த்தானே ஏசுனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. இதை கட் பண்ணால் இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனி கொடுத்துன்னு வந்துட்டாங்க. இங்கே இந்த வீட்டோட ஓனர் 2 பேருமே ரொம்ப வயசானவங்க தான். இவங்க போய் அந்த ஜோடிக்கு ஏதாவது கொடுக்கலான்ட்டு போனால் நேரமாகவே லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்படியே டெய்லியும் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்க ஒரு நாள் ஏசுன் கர்ப்பமாகவும் ஆயிடுறா. இப்போ ஏசுனை பார்க்குறதுக்கு அவங்க அத்தைகள், அதாவது பார்த்திங்கன்னா கடல் வேலைக்கு போவாங்கல்ல இவங்க கூட, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. வந்து அப்படியே ஜாலியாக எல்லாம் சமைச்சிக்கிட்டு ஏசுன் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது பாவம் குவானு தான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிகிறான் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏசுன் கேட்கும் போது எல்லாம் வாய முடின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அப்போ தான் ஏசுனுக்கு உண்மையே தெரிய வருது. ஃபஸ்ட்டு சாங்கலுங்கிற ஒருத்தனுடைய அந்த ஏசுன் வந்து பொண்ணு
பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்பியிருப்பாங்கல்ல, அவன்கிட்ட தான் இப்போ குவான் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஏசுன் தெரிஞ்சுக்கிறா. இவங்க பேசிட்டு இருக்கிற அதே டைம் குவானும் வீட்டுக்கு வந்துடுறான். விரல்ல அடிபட்டுருக்கு, கட்டே போட்டு வந்திருக்கிறான். இதை பார்த்தோன்னே ஏசுன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அவனை சின்னதாக ஒரு அடி தான் போட்டில் போகும்போது அப்படின்னு சொல்கிறான். நைட்டு தூங்கும் போது கழுத்துலேயும் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் காலில் அடிபட்டுருக்கு. இதெல்லாம் ஏசுன்னு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இருந்தாலும் அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது சிரிச்ச முகத்தோடையும் அனுப்பி விடுறா. சரி, குவானை போட்டு ரொம்ப பாடுபடுத்துகிறாங்களேன்னு சொல்லி இப்போ சாங்கலோட மனைவி கிட்ட பேசலான்ட்டு போனால் அங்கே ஆல்ரெடி அவளையே அவள் அடித்து வாயிலெலாம் பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்குது. சரி, இதுக்கு மேலே இவகிட்ட பேசி எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லி ஒரு கோவத்தோடய கிளம்பி டேரெக்டாக சாங்கலையே பார்க்கறதுக்கு வரான். இப்போ அங்கே பார்த்தா குவான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சாங்கல்கிட்ட சொல்ல, சாங்கல் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற, ஒரே பொண்டாட்டி தாசனாக தான் இருப்ப போல அப்படின்னு சொல்லி பேசி காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நான் கிளம்பியே ஆகணும்னு சொல்ல உடனே சாங்கல் எந்திரிச்சு வந்து என்னை தாண்டி போயிடுவியாடான்னு சொல்லி கேட்க, ஏன் உங்கள் பொண்டாட்டி உங்களை வீட்டில் நல்லா பார்த்துக்கிறது கிடையாதா, ஏன் நீங்கள் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவனுக்கு கோவம் வந்து ஃபேன்ஸிக்கு அடிச்சிடறான். அந்த டைமில் ஏசுன்னு அங்கே வர அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வரா. எப்பப்பெல்லாம் ஏசுனுக்கு கோவம் வருதோ அப்போல்லாம் அந்த மாதிரி பயங்கரமாக கத்துவா. வந்தவா இதுக்கு மேலே என்னோட புருஷன் அவங்ககிட்ட வேலை செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறான். பின்னாடி இந்த சாங்கல் எங்கே வேலைக்கு போவீங்க, என்னோட அண்ணன் தான் இங்கே சங்க தலைவன், எங்களை தாண்டி இங்கே உங்களால் எங்கேயுமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனை பற்றி கொஞ்சம் தப்பாக பேச இந்த பக்கம் குவானுக்கும் கோவம் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். குவானுக்கு முன்னாடி ஏசுன் ஓடி போய் சாங்கலை ஒரே அவனால் வலி தாங்க முடியாமல் அங்கேயே கத்துறான். இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னா வாயவே உடச்சிடும்னாங்கிற அளவுக்கு ஏசுன்னு அவங்க ஊர்லேயே சத்தம் போட்டு வந்துடுறா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கை கோத்து நடந்து போக இப்போ அப்படியே டிரான்ஸ்லேஷனில் ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்லேயே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கை கோத்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பயே குவான் நீ செத்த ஒட்டி தான் நான் சாவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஏசுன் எதுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான்னு கேட்க, இல்லை நான் உன்னை வழி அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போக எனக்கு முட்டி வேற வலிக்குது அப்படிங்கிறான் குவானு. ஏன்னா ரொம்ப நாளாக உழைச்ச மனுஷன் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டிலாம் தேஞ்சு போய் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் கடலுக்கு வேலைக்கு போயிட்டே தான் இருக்கான் குவானு. அப்படியே கையை கோத்து நடந்து போயிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் 4 முடியுது நண்பா. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி வைங்க நண்பா.